ஜனநாயகன் லீக்கான விவகாரம். விஜய்க்கு அட்வைஸ் செய்து மண்ணை கவ்விய விஜய பிரபாகரன். விஜயகாந்த் பெருமையை சந்தி சிரிக்க வைக்கும் சின்ன கேப்டன். விஜயின் அரசியல் பயணம், அதிலும் குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு முன்பிருந்த அவர் அரசியல் பிரச்சாரம் மேற்கொண்டதிலிருந்து அவருக்கு அரசியல் பயணத்தில் கரூர் சம்பவம் உள்ளிட்ட பல அதிர்ச்சி சம்பவங்கள் அவரை நிலைக்குலைய வைக்கும் விதமாக நடைபெற்று வந்தன. இன்னொரு பக்கம் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகி இருக்க வேண்டிய அவரது ஜனநாயகன் படமும் சென்சார் பிரச்சனை என சொல்லப்பட்டு திட்டமிட்டு ரிலீஸ் ஆக விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்று வரை படம் வெளியாக சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை. ஆனால் விஜய்க்கு மட்டுமல்ல, சென்சாருக்கும் கூட அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தற்போது ஜனநாயகன் படத்தின் HD பிரிண்ட் மொத்தமும் ஆன்லைனில் லீக் ஆகியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் இந்த படத்தை தற்போது டவுன்லோட் செய்து பார்த்து வருகின்றனர். இதுபோன்ற ஆன்லைனில் லீக் ஆகும் படங்களை பார்க்க விடாமல் தடுப்பதற்கு இப்போது வரை எந்த வழியும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விஜய் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் பிரச்சினை பற்றி பேசிய அடுத்த 2 நாட்களிலேயே இந்த படம் ஆன்லைனில் லீக் ஆகி இருப்பதுதான் தற்போது பலருக்கும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. சிலர் அரசியல் கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனாலும் இந்த படம் எப்படி லீக் ஆனது, இதன் பின்னணியில் இருக்கும் பெரிய கை யார் என்பது குறித்து இன்னும் விவரம் வெளியாகவில்லை. இன்னும் சிலரோ இந்த படம் தேர்தலை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்யும் விதமாகவே படமாக்கப்பட்டது என்றும், பொங்கல் சமயத்தில் வெளியாகியிருந்தாலோ அல்லது தேர்தலுக்கு முன்பே வெளியானதால் தான் இந்த படத்தின் தாக்கம் மக்களிடம் சென்று சேரும், அதன் மூலம் தங்களது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என திட்டமிட்டு இந்த படம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் தேர்தலுக்குள் இந்த படம் வெளிவராவிட்டால் அந்த படம் எடுத்ததின் பலன் தனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதால் விஜய் தரப்பினரே இந்த படத்தை திட்டமிட்டு இணையத்தில் லீக் செய்ததாகவும் ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். இந்த படத்தை மக்களை பார்க்க வைப்பதற்காக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட படத்தை வேண்டுமென்றே யாராவது இப்படி ஆன்லைனில் லீக் செய்வார்களா? முட்டாள் கூட இப்படி செய்ய மாட்டான் என்றும் சிலர் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். இதன் பின்னணியில் இருக்கும் கருப்பு ஆடு யார் என்பது விரைவில் தெரிய வரும். இது இப்படி இருக்க, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஜய்க்கு கேப்டனின் மகன் விஜய் பிரபாகரன் ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தார். அதாவது விஜயின் கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் விதமாகவும் அப்போது ஒரு பரபரப்பு ஓடிக்கொண்டிருந்ததல்ல. அந்த சமயத்தில் விஜய் பிரபாகரன் பேசும்போது, காங்கிரஸ் கட்சியை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். விருதுநகரில் நான் போட்டியிட்ட போது அவர்கள் செய்த உள்ளடி வேலைகள் மற்றும் கவிழ்க்கும் வேலைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை நம்பி கூட்டணி சேர வேண்டாம் என்று அட்வைஸ் செய்தார். அந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக கூட்டணி சார்பில் விஜய் பிரபாகரனும், திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக் தாக்கூரும் விருதுநகரில் போட்டியிட்டனர். விஜய் பிரபாகரன் கிட்டத்தட்ட 5500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினார். இதனால் இந்த ரிசல்ட்டில் சந்தேகம் உள்ளது என்று மாணிக் தாக்கூருக்கு எதிராக நீதிமன்றத்திலும் அவர் வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக பிரேமலதா இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார். எதிர்பாராத விதமாக விஜய் பிரபாகரனும் விருதுநகர் தொகுதியில் MLA வேட்பாளராக போட்டியிடுகிறார். இப்போது அவருக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் ஆதரவு கட்டாயம் தேவை. ஏற்கனவே மாணிக் தாக்கூரை அவர் விமர்சித்து பேசி இருந்தாலும் இப்போது அவருடன் சேர்ந்துதான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் விஜய் பிரபாகரன். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய் பிரபாகரன் மாணிக் தாக்கூர் மேல் தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என நிர்பந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தா விஜய் பிரபாகரன் பேசினார். ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று அவருக்கு தெரியாததில் ஆச்சரியமில்லை. அவருடைய தந்தை கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு காலத்தில் அரசியல் செய்தாலும் பின்னாளில் அவருடன் கூட்டணி வைத்தார். ஆனாலும் அப்போது கூட அவர் ஜெயலலிதாவை எங்கேயும் பெரிதாக புகழ்ந்து பேசவில்லை. அவரிடம் தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவில்லை. ஏன் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஒன்றாக மேடை ஏறியதில்லை. அந்த அளவுக்கு கெத்தாக இருந்தார் விஜயகாந்த். ஆனால் அவரது மகனோ இன்று தனது வெற்றிக்காக கிடைக்கப் போகும் பதவிக்காக யாரை எதிர்த்து பேசினாரோ அவரிடமே மண்டியிட வேண்டிய சூழலில் காலம் அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது.